பரத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று 1 யோவான் 4:6 கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம். 2 கொரிந்தியர் 11:3 கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டது போல, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன். உங்கள் ஆத்துமா கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தரால் முத்திரை உடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையாகிய இரத்தத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் நம்மேல் நிறைவேற கடவுது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கர்த்தராகிய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனிக்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். அப்போஸ்தலர் 13:41 உங்களை எச்சரிக்கின்றது. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று கர்த்தரால் எழுதப்பட்டது போல, அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா? இன்று மகிமையுள்ள சபை என்ற தலைப்பிலே கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டு யோவான் 7:38 எழுதப்பட்டுள்ள வேத வாக்கியங்களின்படி விசுவாசத்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால் தேவனுடைய சபையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையுமாக மறுரூபமாகி தொடர்ந்து முதலாம் உயிர்த்தெழுதலின் நாளாகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவோடு மகிமையில் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நோக்கிய ஓட்டத்தில் சர்வ சங்கமாகிய சபையாக உயர்த்தப்பட்டவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தை சகலருக்கும் அறிவிக்கும் அனந்த ஞான சபையுமாகி கர்த்தருக்கு முன்பாக ஒளி வீசும் அவர் முகத்தின் மகிமையின் பேரொளியை பிரதிபலிக்கும் மகிமையுள்ள சபையாக பூமிக்குரிய சபை நிலைகளில் பூரணப்படுதலாகிய மறுரூபமாகுதலை குறித்து வார்த்தையாகிய மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் இன்று நாம் கற்றுக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4:6 கர்த்தராகிய கிறிஸ்து தன் முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய பேரொளியை உங்களுக்கு தோன்ற பண்ணும் பொருட்டாக அப்போஸ்தலராகிய எங்கள் இருதயங்களிலே சர்வ வல்லமுள்ள மகிமையின் பிதாவாகவும் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமான கர்த்தராகிய கிறிஸ்துவாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் மத்தேயு 5:14 கர்த்தராகிய கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையின் பேரொளியை நாங்கள் உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரதிபலிக்கும் வெளிச்சமாயிருக்கின்றோம். இந்த வெளிச்சத்தில் மகிமையுள்ள சபையை குறித்து கிறிஸ்துவுக்குள் காண்போம். 4 சபை நிலைகளை கர்த்தருடைய கட்டளையின்படி கடந்து மகிமையுள்ள சபையாக அவரால் மறுரூபமாக்கப்பட்டதால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19-20 கர்த்தரின் சித்தத்தின்படி நீ என்னிடத்தில் கண்டவைகளையும் எனக்கு முன்பாக இருக்கின்றவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது என்ற கட்டளையை அன்று யோவான் பெற்றுக்கொண்டு எழுதினது போல இன்று பவுல் விக்டராகிய நானும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவிடத்தில் அதே கட்டளையை பெற்றுக் கொண்டதால் சபை நிலைகளில் கர்த்தராகிய கிறிஸ்துவின்
அனந்த ஞானத்தின்படி வளரும் நீங்களும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக எங்களைப் போல மறுரூபமாக மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் உங்களை அழைக்கின்றேன். ஆதிகால முதல் மறைக்கப்பட்டிருந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் தேவ ரகசியங்களை குறித்து ஆதி அப்போஸ்தலர்களைப் போல உயிரோடு இருக்கும் அப்போஸ்தலனாக நானும் உங்களுக்கு அநேக செய்தியில் வெளியரங்கமாக அறிவித்துக் கொண்டே இருப்பது போல நன்றாய் கவனியுங்கள். நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவை குறித்து நான் அவரிடத்தில் கண்ட ரகசியத்தையும் கேட்ட ரகசியத்தையும் உணர்ந்த ரகசியத்தையும் வேத வாக்கியங்களின்படி விசுவாசிக்கின்றவர்களுக்கு வெளிப்படுத்தி மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் உங்களை சேர்ப்பது போல நீங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக இப்படி ஒளி வீசுகின்ற சபையாக பூரணமாயிருந்து எபேசியர் 5:27 வெளிப்படுத்தி இருக்கிறது போல கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக உங்களையும் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசு தம்மை தாமே சிலுவையில் நமக்காக ஒப்புக் கொடுத்தார். வேத வாக்கியங்களின்படியான தங்கள் விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் தங்கள் மேல் நிறைவேறினதால் கொலோசையர் 1:13-14-27 படி மகிமையின் பிதாவாகிய கர்த்தரின் இரத்தத்தினால் கழுவப்படுதலாகிய அவருடைய பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்டதால் பரிசுத்தமானவர்கள் மகிமையுள்ள சபையாக மறுரூபமாக கர்த்தராகிய கிறிஸ்து வெளிப்படுத்திய மகிமையின் தேவ ரகசியத்துக்கு செவி கொடுங்கள். உன்னதத்தில் உள்ள மகிமையின் ஒரே சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாக ஆளுகை செய்கின்றவர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே என்ற பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை அருளப்படும் விசுவாசமாகிய மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அந்த விசுவாசத்தை பெற்று அதில் நிலைத்திருக்கும்படி கடைசி வரை அதற்காக நல்ல போராட்டத்தை போராடி தங்கள் ஓட்டத்தை முடிக்கும்படியாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கின்றதால் 1 யோவான் 1:5 படி ஒளியாயிருக்கின்ற கர்த்தராகிய கிறிஸ்துவின் முகத்தின் மகிமையின் பேரொளியை அவருக்கு முன்பாக நின்று பெற்று வேத வாக்கியங்களின்படி விசுவாசத்தால் கீழ்ப்படிகின்றவர்களுக்கு வெளிச்சமாக எரிந்து பிரகாசிக்கின்ற மகிமையுள்ள சபையாக இப்பொழுதே நீயும் மறுரூபமாகிவிட்டாயா? கர்த்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அழைக்கப்பட்டவர்களே, நன்றாய் உணர்ந்து கொண்டீர்களா? நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபையை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் அதில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் இப்படி வார்த்தையாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்று தேறி அவருடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி நம்மை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கென்று உன்னை கரை திரை முதலானவியல் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்முடைய பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே மறுரூபமாக்குகின்றார். நீ மறுரூபமாகி விட்டாயா? இப்படி மறுரூபமானவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே மகிமைக்குள்ளாகும் சபையாக ஆயத்தமாகுதலை குறித்தும் மகிமைக்குள்ளாகும் அந்த 7 சபையையும் அதன் தேவ ரகசியங்களை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் காண்போம். கர்த்தராகிய கிறிஸ்து உங்கள் இருதயங்களை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராய் நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீ பரிபூர்ணமாக உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் அவருடைய சித்தத்துக்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகின்றேன். அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. எபேசியர் 3:19 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடி அறிவிக்கெட்டாத அந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையாகிய அன்பை நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நீங்கள் நிறையப்படவும் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து தாமது மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில்
சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் போஜன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுங்கள். விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களை வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உன் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7-11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளதென்பதில் இருதயத்தில் முழு நிச்சயமும் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தின்படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 11:41 அருளப்பட்டிருக்கும் கர்த்தரின் சித்தத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தலனுமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால், நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள். இந்த உயிரோடு இருக்கும் கர்த்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக வரப்பெற்றுக் கொண்டு நான் திருப்தி அடைவேன். அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உறுதிபட உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.